पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதத்துக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது பாதத்துக்கான சம்மரியில பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் நம்ம 26வது சூத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். 26வது சூத்திரம் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ததா விவேக நிம்னம் கைவல்ய பிராக்பாரம் சித்தம். மெதுவா விவேக தரிசினகன்னு அதுக்கு முன்னாடி சூத்திரம் பார்த்துருக்கோம். விவேக தரிசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறவன். அப்படி பார்க்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா விபாகம் வரும். பார்க்கும் போது முதல்ல விபாகம் வரும், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவா வேற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா பார்த்தீங்கன்னா அடுத்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும். இது பொய்ன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு, யோகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு. யோகத்துல திருஷ்யம் மட்டும் சொல்லி நான் இல்லை இது திருஷ்யம் இதோட சொல்லிட்டு விட்டுருவோம். வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. வேதாந்தத்துல சமாதி எப்படி பிராப்தி பண்றது அப்படின்னும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால பார்த்தீங்கன்னா 32வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்லுது. 31, 32 2 ஸ்லோகம் எடுத்துக்கணும். 32வது ஸ்லோகம் வேதாந்தத்துல சொல்லும் போது மாண்டுக்கிய காரிக்கா 3:32 3:31 2 ஸ்லோகம். மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனோசோ ஹியமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. இதுதான் சமாதியோட முக்கியமான ஸ்லோகம். இது இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா விவேக சூடாமணியில 169 170 171 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். மனசு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் துவைத்தம் இருக்கும். மனசு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் துவைத்தம் இருக்கும். தூக்கத்துல மனசு இல்லை. அப்ப தூக்கத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துவைத்த வஸ்துக்களும் பார்த்தீங்கன்னா தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்துக்கள் இல்லை. அப்ப ஜாகிரத சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா மனசு இருக்கு, அதனால துவைத்தம் பார்த்தீங்கன்னா இருக்கு. தூக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல பார்த்தீங்கன்னா டுவாலிட்டி இல்லை, அதனாலதான் அதிகமான ஆனந்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா தடையில்லாம ஆனந்தம் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல நமக்கு கிடைக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அவித்யாவையும் நீங்க நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா அதையும் தாண்டி போனீங்கன்னா துரியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம், திரும்ப சம்சாரத்துக்கு வரோம். ஏன்னா இந்த தூக்கம்ன்றது காரண சரீரம். அதையும் நீங்க நேர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா காரணத்தையும் நேர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல என்னாகும், அதுக்கப்புறம் திரும்பவே வரமாட்டீங்க, திரும்ப சம்சாரத்துக்கு வரவே மாட்டீங்க.
அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே நம்ம சொல்றோம், இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்கிஞ்சித் சச்சராச்சரம். இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன். மனசுதான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுது. மனசோ யமனீபாவை, மனசு வந்து அமனீபாவத்தை அடைந்தால் விருத்திகள் இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவைத்தம் நைவோபலபியதை. துவைத்தம் அந்த இடத்துல இருப்பதில்லை. நமக்கு பிரத்யக்ஷம், நம்ம தூக்கம். இதைதான் உட்கார்ந்து பண்றது அப்படின்னு பேர். அப்போ வேதாந்தத்துல ஒரு மெத்தேடு, யோகத்துல ஒரு மெத்தேடு. யோகத்துல திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இது நான் இல்லை இது திருஷ்யம், இது நான் இல்லை இது திருஷ்யம், இது நான் இல்லை இது திருஷ்யம் நேர்த்தி பண்றீங்க. பரம்பிரசங்கியானத்துல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அவித்யாவையும் இது நான் இல்லைன்னு சித்தத்தையே நேர்த்தி பண்றது. இது நான் இல்லை இது திருஷ்யம்தான் பண்றோம் யோகத்துல. ஆனா வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு 3:32 வந்து ஸ்லோகம் சொல்லுது. ஆத்ம சத்தியானுபோதே ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதே மன யதா. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லட்சியம் நம்ம வச்சுக்கணும். முதல்ல திருஷ்யம் சொல்றோம், நம்ம வேதாந்தத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இது திருஷ்யம் இது பொய், இது திருஷ்யம் இது பொய். எது மாதிரி? சொப்பன மாதிரி, காணல் ஜல மாதிரி அப்படின்னு ஆட் பண்ணணும். அப்ப இது திருஷ்யம் இது பொய், இது திருஷ்யம் இது பொய், சொப்பன மாதிரின்னு கொண்டு வரீங்க. அப்ப கேள்வி ஒரு யார் சத்தியம் அப்படின்னு கேள்வி வந்தா பார்க்கிற நான் சத்தியம். அப்ப பார்க்கிற நானுக்கு என்ன பேரு? ஆத்மான்னு பேரு. அப்ப ஆத்மா சத்தியம். ஆத்மாக்கு அந்நியமா பார்க்கப்படுகின்ற அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பொய். இததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனாத்ம விவேகம் படிக்கும் போதும் இதே ஸ்லோகத்தை கொண்டு வந்துட்டோம். ஆத்மா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னது? ஆத்மா அனாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகம் திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகின. பார்க்கிறவன் மட்டும்தான் ஆத்மா, மற்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. அனாத்மா வச்சுக்கலாமா? எது வரைக்கும் நேர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிகிற வரைக்கும். அனாத்மாவோட காரியங்கள் 23 தத்துவங்கள், காரணம் அவித்யா. 24 தத்துவங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? நேர்த்தி பண்ணணும். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா சத்தியம், திரஷ்டாவா இருக்கிற நான் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் பொய் 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 பொய்ன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனா ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதே யதா. இந்த மனம் எப்பொழுது எந்த வஸ்துவையும் சங்கல்பிப்பது இல்லையோ. ஏன் சங்கல்பிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பொய்ன்னு ஆனதுக்கு பிறகு இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸே ரைஸ் ஆகாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமனஸ்தாம் ததா யாதி. வஸ்துக்கள் வெளியில இருக்கும், ஆனா இவனுக்கு அந்த வஸ்துக்களோட எந்த ஒரு தாட்டும் மனசுல உண்டாகாது. அது அதுவா இருக்கும். ஜீவன் முக்தனை எப்படி சொல்றோம்? அவன்லாம் இல்லை, அது பெருசாயிடுச்சு. அந்த ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில என்ன விஷயங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ளார ஒரு மனசுல ஒரு தாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகாது. ஏன்? ப்ராசஸ் வந்து பொய் பொய் பொய்ன்னு சொல்லி திருஷ்யம் பொய்ன்னு சொல்லி எல்லாம் வெட்டி வீழ்த்தியாச்சு, நேர்த்தி பண்ணியாச்சு. அப்ப அமனஸ்தாம் ததா யாத்தி. அப்பொழுது மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அமனீபாவத்தை அடைகின்றது. மெத்தட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஹ்யாபாவே ததக்ரகம். கிராஹ்யம்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். கிராஹ்யம் விஷயம். இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பொய் 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 பொய்ன்னு சொன்னதுனால அப்போ சிந்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காணல் ஜலம் இருக்கு, கண்ணுக்கு வண்டிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்ப வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமே தெரியும் காணல் ஜலம். என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தாகமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜோத்பூருக்கு மேலெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரே பாலைவனங்க. நான் ஒரு ஏரியாவில் நடந்து போயிருக்கேன். ஒரு 60 கிலோமீட்டர் நடந்து போனேன். ஜெய்சல்மார் அந்த ஊர். அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ஏரியாலேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போற 60 கிலோமீட்டர். அங்கங்க சின்ன ஊராக தான் இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, சின்ன கிணறு ஒன்று இருக்கும், எங்கேயாவது இருக்கும். ஊரில் இருக்கவங்கலாம் அங்கே தான் தண்ணி எடுப்பாங்க. ஆனால் அந்த கிணறு எங்கேயாவது தான் இருக்கும்.
நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ! வெட்ட வெளிங்க. என்ன வெட்ட வெளி? எங்கேயாவது மரம் கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். மரம் கிடைச்சதுன்னா, அங்க ராஜஸ்தானிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டில போட்டு அங்க 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. தலப்பாகைலாம் கட்டிக்கணும். வெயில் அவ்வளோ வெயில். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜலம் தெரியும். நல்லா ஜலம் தெரியும். ஓடும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து குடிச்சுக்க முடியாது. ஏன்? அது பொய். அப்ப இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பொய்ன்னு தெரிஞ்சதுனால, என்னதான் வெயில் அடிச்சாலும் தொடச்சிப்போம், என்னதான் தாகம் எடுத்தாலும் அப்படியே உட்கார்ந்து இருப்போம் ஒழிய, ஆஹா இது சூப்பரா இருக்கு, இதை எடுத்து குடிக்கலான்னு தோணவே தோணாது. மனசுல தாட்டு வருமா? அதோட ஆசையா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தாட்டு வருமானம் வரவே வராது. ஏன்? இந்த மனசுக்கு நல்லா தெரியும் அது பொய் அப்படின்னு. அதனாலதான் என்ன பேரு அப்படின்னா, காணல் ஜலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கு தெரியுங்களா? மிருகதிருஷ்ணிக்கான்னு பேர் வச்சிருக்கு. மிருகதிருஷ்ணிக்கா அப்படின்னா, மிருகனா மானு. மான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில இப்பெல்லாம் நல்லா வேலி போட்டாங்க. சுத்தி மலையை சுத்தி வேலி போட்டாங்க. எந்த மானும் வெளியில வர்றதே இல்லை. மான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 மான் இருக்கும். முன்னாடிலாம் என்ன இருந்துச்சுன்னா ஓப்பன்ல இருந்துச்சு. இந்த மான் என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ள காட்டுக்குள்ள மலைக்குள்ள சுத்தி இருக்கிற காட்டுல வந்து தண்ணி இல்லாம போயிடுச்சு. இப்பெல்லாம் நல்ல மழை பெய்யுது, முன்னாடி மழையே இல்லை. அப்ப என்ன பண்ணும், ஈவினிங் டைம்ல மத்தியான டைம்ல வந்து இந்த தண்ணியை தேடி 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 இந்த மான் என்ன பண்ணும், வெளியில வரும். எப்படி தண்ணி தெரியும் அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூரத்துல காணல் ஜலம் ஓடும். அதை பார்த்தோன்னே புத்தி இல்லைல்ல, புத்தி இல்லாம என்ன பண்ணுவோம், தண்ணி இருக்கு போல இருக்கு, தண்ணி இருக்கு போல இருக்குன்னு அது ஓட ஓட இதுவும் தூரமா போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரத்துல பாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அது போயிட்டே இருக்கும். பக்கத்துல வரவே வராது, எட்டா கனியா தான் இருக்கும். வெளியில வந்த மாத்திரத்துல இந்த மலையை சுத்தி வந்து நிறைய நாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மான் கறி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா போதையில இருக்குங்க எல்லாம். மான் கறியா ரெகுலரா சாப்பிடுற நாய்கள். அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருதோ இல்லையோ 4 நாய் சேர்ந்து அட்டாக் பண்ணி சாகிடுச்சு. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மானுக்கு அறிவு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தெரியாது இது பொய், இந்த தண்ணி பொய்ன்னு தெரியாது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா செத்து போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிருகதிருஷ்ணிக்கா எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம குடிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது இல்லை மான் மாதிரி. அப்ப மான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சுன்னா என்ன ஆகும், தேடி போயிட்டே இருப்போமே. ஆனா தேடி போறதே இல்லை. ஏன் தேடி போறதில்ல? நம்ம புத்திக்கு நல்லா தெரியும் அது பொய் அப்படின்னு. இதே மாதிரி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம், பொய் 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 பொய்ன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்றான் அப்படின்னா, 24 தத்துவங்களும் பொய் அப்படின்னும் போது வஸ்து தெரியும் வெளியில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு அதை எண்ணவே எண்ணாமல் போய்விடும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யோகத்துல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, முதல் ஸ்டெப்போட நிப்பாட்டிடுறாங்க. சப்ரஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஹடத்தினால நீங்க அடக்கி வச்சீங்க அப்படின்னா, விருத்தி நிரோதம் பண்றீங்க அப்படின்னா அது பொங்கிட்டு வெளியில வரும். திருஷ்யம்ன்ற டெக்னிக்கே யாரும் அதிகம் பயன்படுத்துறது இல்லை. யோகம் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ரமணாசிரமத்துல தான் நேற்று கூட அந்த ஒரு அம்மாவை பார்த்தேன், எனக்கு ரெகுலரா தெரிஞ்சவங்க. அவங்க சொல்லும் போது நான் சொன்னேன், ஐயோ தப்பு பண்றீங்களேம்மா, உங்களோட பாதையில வந்து யாரும் கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களை இல்லாம பண்ணணும் அப்படின்னு. எண்ணங்களை இல்லாம பண்ணணும்னா 2 மெத்தட். ஒன்று திருஷ்யம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், அதுக்கப்புறம் மித்யா. இந்த 2 தான் எண்ணங்களை இல்லாம பண்றதுக்கு முடிய நீங்க எங்கேயாவது ஃபோர்ஸபிளா வந்து பிராணாயாமத்தையோ இல்லை வேற ஏதாவது என்ன எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் நினைக்காம இருக்க முடியும்? பிச்சுக்கிட்டு வரும் வெளியில. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்போ நீங்க வேதாந்தத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்ஜெக்டை கேன்சல் பண்ணிருங்க. கிராஹிய அபாவே, வெளியில இருக்கிற வஸ்துக்களை பொய்ன்னு சொல்லிட்டா இந்த மனசு பொய்ய குறிச்சு இந்த தாட்டே வராது. அப்போ வெளியில வஸ்துக்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவனுக்கு வந்து அதை குறிச்சு எந்த எண்ணமும் வராமல் போய்விடும். இவனுக்கு சமாதி அவஸ்தை கிடைச்சிடும். அமனீபாவம் தான் சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பேர். அதை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருவான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விவேக தரிசியா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 விவேக தரிசினக விசேஷ தரிசி, அவனுக்கு பேர் என்ன பேரு? விசேஷ தரிசினக. பாவனா வினிவிருத்தி. எவன் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பாக்குறானோ அவனுக்கு என்ன ஆயிடும், எல்லாம் பொய் 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 பொய்ன்னு ஆனதுக்கு பிறகு அவனுக்கு சந்தேகமே இருக்க, மொத்தமும் பொய், ஒரே ஒரு திரஷ்டா. அதுக்கப்புறம் அவனோட மனசு எப்படி போகும், சதா எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேறனே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது மெதுவா மெதுவா என்ன ஆகும்,
விவேகம் பண்ணி 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 ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் மெதுவா மெதுவா. ஏன்னா உள்ளுக்குள்ளார ஆட்கள் கம்மி ஆயிடுறாங்க, விஷயங்கள் கம்மி ஆயிடுது. அது ஒரு டைம்ல என்ன ஆகுனா கைவல்யத்தை நோக்கி செல்கின்றது அப்படின்னு 26வது சூத்திரத்தை சொல்லிய கைவல்ய பிராக்பாரம் அப்படின்னு சொல்லியாச்சு. சித்தம் போகுது. இன்னைக்கு பாட்டம் 27வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது. தச்சித்ரேஷு பிரத்யாந்தராணி சம்ஸ்காரேபியஹ தச்சித்ரேஷு பிரத்யாந்தராணி சம்ஸ்காரேபியஹ. இப்ப நீங்க அந்த கைவல்யத்தை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? கைவல்யத்துக்கு ஏன் மேல ஏறுவீங்க, திரும்ப கீழே இறங்குவீங்க. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சித்திக்கிறது எப்படி சித்திக்கும்? இப்ப நம்மளே அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓங்காரத்தோட உக்காரத்தை சொல்லி பாருங்க. ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க. ஓம். இந்த உக்காரம் பண்ணி மகாரம் பண்ணோடனே விற்த்திகளோட ஃப்ளோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பூரண ஓங்காரத்தை சொல்லுங்க. ஓம். ஒரு எம்டினஸ் இருக்கும். திரும்ப மனசு பாத்தீங்கன்னா திரும்ப வேக்கப் ஆகி வேற ஏதாவது தாட்டு வரும்போது திரும்ப ஓம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓம்க்கும் இன்னொரு ஓம்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ஏன் அதுலயே நிக்க வேண்டியது என்ன? டக்குன்னு நிக்க முடியாது. அது ஆரம்பிக்கும் போது செகண்ட்ஸ்ல இருக்கும் அந்த கேப். இந்த தாட்லெஸ்ஸா இருக்கிற கேப் ஓம் அடுத்த ஓம்க்கு நடுவில் தேட்லெஸ்ஸா இருக்கிறது ஒரு 2 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 5 செகண்ட் ஆகும். மெதுவாக அது இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இம்ப்ரூவ் ஆகுதுனாவே என்ன அர்த்தம்? நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி திரும்ப வேக்கப் ஆகுறீங்க. மனசு இதாவது வித்தான அவஸ்தைக்கு வருது. திரும்ப எம்டி ஆகுது, திரும்ப வருது, திரும்ப எம்டி ஆகுது, திரும்ப வருது. யார் எம்டி ஆகுறா? மனசு எம்டி ஆகுது, நான் இல்லை. நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே கீழே ஏறி இறங்குது பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சில சமயம் ஆரம்ப சாதகராக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா பழைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. அதுதான் இங்க சொல்லுது. அந்த விவேக கியாத்தி போயிட்டு இருக்கிற போது அந்த விவேக கியாத்தியோட நடுவுல கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சித்ரேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்து சித்ரேஷுன்றதுக்கு அர்த்தம் விவேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளயும் நடுவுல இருக்கிற கேப்ல பிரத்யாந்தராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற வேற பிரத்யங்கள் வரும். சரி, யாராவது வேற பிரத்யங்கள் வரும் அப்படின்னா மோசமான பிரத்யமா வரும். ஏன்னா இந்த அந்நியதா கியாத்தி வர்றதுக்கே அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான், எவ்வளோ காலம் அபியாசம் பண்ணியிருப்பான். அப்போ பாத்தீங்கன்னா எந்த தாட் இருக்கும்? நல்ல தாட் தான் இருக்கும். ஆனா லௌகிகம் தானே, நல்லதோ கெட்டதோ. வேற தாட்ஸ் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். பிரத்யாந்தராணி பவந்தி. எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரேபியா. அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம அசங்கேயம்னு பார்த்துருக்கேன். வாசனைகள் எவ்வளோ? எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள். தெரிஞ்சது தெரியாததெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த வாசனைகள்ல இருந்து மெதுவா தாட்ஸ் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இவன் என்ன பண்ணுவான்? அதை தலையில தட்டி அதுவும் திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிரோதத்துக்கு போவான். திரும்ப அதுல இருந்து திரும்ப வரும். அவனை பிடிச்சி கீழே இழுக்கும், காலை பிடிச்சி இழுக்கும். தாட்டு வரும், அதை நேத்தி பண்ணுவான். திரும்ப நிரோதத்துக்கு போவான். நிரோதத்துல இருந்து திரும்ப கீழே இறங்குவான், திரும்ப மேல போவான். இப்படியே சறுக்கு மர விளையாட்டு மாதிரி மெதுவா போயிட்டே இருக்கும். இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃப் பாத்தீங்கன்னா ஹைட்ல தான் போகும். ஆனா ஹைட்ல போகும்போதே அந்த மேல கீழே மேல கீழே மேல கீழேன்னு அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே போகும். அது மெதுவா 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 போய் பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கைவல்யத்தை அடையறதுக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் வேற தாட் பாத்தீங்கன்னா கேப்ல வரதான் செய்யும். கிளிஷ்ட சித்ரேஷு அக்ளிஷ்ட விருத்தையா, அக்ளிஷ்ட சித்ரேஷு கிளிஷ்ட விருத்தையா அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தையக பஞ்சத்தையகன்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். அதுலயே பார்த்துருக்கோம். நல்ல விருத்திகளுக்கு நடுவுல கெட்ட விருத்தி நடுவுல எட்டி பார்க்கும். எங்க ஆச்சரியார் சொல்ற மாதிரி சொத்த கடலை மாதிரி. இப்ப நான் நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ ஒரு 2-3 பாக்கெட் வாங்குற பீனட்ஸ், அதெல்லாம் ஒரு கடலை கூட கெட்ட கடலையே இல்லை.
முன்னாடிலாம் நம்ம வேர்க்கடலை வாங்கணும் அப்படின்னா கடலை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம். டும்முன்னு ஏதாவது ஒரு கடலை வந்து வாயெல்லாம் கெடுத்துரும். திரும்ப வாயை வாஷ் பண்ணிட்டு வந்து தான் அடுத்து மெயின்டைன் பண்ணி சாப்பிடணும். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நல்ல குவாலிட்டியாக செலக்டட் பீட்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் முன்னாடியோட இது அப்படிதானே, அதே மாதிரி தான். விவேக கியாதி போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், வேறு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளார வரும். ஏன்? சித்தம் இருக்கிற வரைக்கும் சித்தத்தில் இருக்கிற வாசனைகள் இருக்கு, அதுல இருந்து வரும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை எப்படி சுவாமி நாசம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 28வது சூத்திரம் சொல்லுது, ஆனம் ஏஷாம் கிளேஷவதுக்தம், ஹானம் ஏஷாம் கிளேஷவதுக்தம். ஹானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிவிருத்தி, மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். ஹானம் அப்படின்னா மோக்ஷம். ஹானம்னா என்ன அர்த்தம்? நிவிருத்தி. இவைகளுடைய நிவிருத்தி, இந்த சம்ஸ்காரங்களை எப்படி சாமி நிவிருத்தி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான். நீங்க விற்த்தியை நாசம் பண்றதுக்கு என்ன பண்ணுனீங்க? இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு பண்ணீங்களா? அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக கிளேஷம், ராக விருத்தி, துவேஷ விருத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார விருத்தி, இது மாதிரி எல்லாமே கிளேஷங்கள் எல்லாம் இது பொய் 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 பொய்ன்னு நீக்கிறீங்களோ அதை பண்ற ப்ராசஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது போலவே சம்ஸ்காரங்களும் கூட என்ன ஆகும்? நீங்கி போய்விடும் என்று சொல்லப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரே ப்ராசஸ் தான், விற்த்திக்கும் ஒரே ப்ராசஸ் தான். விற்த்தியோட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? சம்ஸ்காரங்களும் இல்லாமல் போகும். அப்போ ஒரே மெத்தட்ல எண்ணங்களும் எண்ணங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கும். ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் பரம்பிரசங்கியானம் தான். அப்ப எதா இருந்தாலும் ஒரு சாதகன் என்ன பண்ணணும்? சதா காலமும் பொய் 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 பொய்ய திருஷ்யம், பொய்ய திருஷ்யம், பொய்ய திருஷ்யம், பொய் அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 28வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கா. அப்போ புதுசாக வேற ஒரு ப்ராசஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு ப்ராசஸ் தான். நேத்தி ப்ராசஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கும் அதுதான், எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய வாசனைகளுக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 29வது சூத்திரம், பிரசங்கியானே அபி அகுசீதஸ்ய சர்வதா விவேக்யாதேஹே தர்மமேக சமாதிஹி. பிரசங்கியானி அபி அகுசீதஸ்ய சர்வதா விவேக்யாதேஹே தர்மமேக சமாதிஹி. பிரசங்கியானி அபி, பிரசங்கியானத்திலும் கூட, பிரசங்கியானம் என்னது? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு சொல்ற அந்த விவேக கியாதிக்கு பேரு பிரசங்கியானம் அப்படின்னு பேர். அந்த பிரசங்கியான தியானத்திலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் அடிச்சிடும். இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு காலத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 அடங்கி பிணம் சுடும் தடி போல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணங்களையும் நீக்கிட்டு அந்த லாஸ்ட் விருத்தியா இருக்கக்கூடிய இது வேற நான் வேறன்னு இருக்கக்கூடிய சரம விருத்தி, கடைசி தாட்டு, அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிலையும் விரக்தனானவனுக்கு, அகுசீதஸ்ய அப்படின்னா விரக்தி அடைந்தவனுக்கு, அதுக்கு என்ன பேரு? பரவைராக்கியம். பரவைராக்கியத்தை அடைந்தவனுக்கு சர்வதா, சர்வதா அப்படின்னா எல்லா முறையிலையும், எல்லா காலத்திலும், எல்லா முறையிலையும் 100% வந்து பார்த்தீங்கன்னா விவேக கியாதேஹே. விவேகம்னு என்ன அர்த்தம்? முதல்ல பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருந்தான், 100% பிரிஞ்சே போயிடுறான், விவேகமே உண்டாயிடும். 100% வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு செப்பரேட் ஆயிடுறான். செப்பரேட் ஆன போது அந்த நிலைக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ததா திரஷ்டிகு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவன் பார்ப்பவனாகவே நிற்கின்றான், சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம், நிறைய பேர் இருக்கு. அதுல இங்க ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றார், தர்மமேக சமாதி. அந்த தான் தானா நிக்கிற நிலைக்கு பேரு தர்மமேக சமாதின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான நம்ம அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒரு அருமையானது ஒன்று சொல்லப்படுது. யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம்.
எது வரைக்கும் இந்த தாட்டை வந்து நீக்கணும் அப்படின்னா இது பொய் இது பொய் இது பொய்ன்னு ஏன் நீக்கணும், எது வரைக்கும் நீக்கணும் அப்படின்னா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா மட்டும் மிச்சம் இருக்கிற நான் அப்படின்றது மிச்சம் இருக்கிற வரைக்கும் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு நீக்கிக்கிட்டே போகணும். நிரோதவியம். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இதுதான் ஞானம். அனாத்மாவை நீக்கிறது, ஆத்மால நிக்கிறது. ஆத்மாவை பிடிச்சுக்கிட்டு அனாத்ம விஷயங்களை நீக்கிறது எதுவோ ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இதுதான் மோக்ஷம். சர்வத்தையும் நீக்கினதுக்கு பிறகு நிக்கிற நிலை தானா நிக்கிறதுக்கு பேர் தான் சமாதி. அதுதான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு, அதுதான் தர்மமேக சமாதின்னு பேரு, அதுதான் நிர்பீஜ சமாதின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதி என்று பெயர். 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. தர்மமேக சமாதி. உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தல, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றாங்கல்ல சமாதி தேவையில்லை. ஆக்சுவலா நீங்க அவங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க நேர்த்தி பண்ணணுமா பண்ண வேணாமான்னு கேளுங்க. இந்த ஆத்மாவை அறியறது இதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். யாராவது கேட்டாங்கன்னா கேளுங்க. இந்த ஆத்மாவை இது என்று அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கேனோபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை நாங்க ந விஜானீமோ ந வித்மக ந விஜானீமக எதைத்தது அனுசிஷ்யாத் அந்நியதேவ தத்விதித்தாத் அவிதித்தாததி அப்படின்னு கேனோபனிஷத்துல 1:3 மந்திரம். நாங்கள் இதனை அறியவில்லை, இது என்று நாங்கள் அதனை அறியவில்லை. ஏன் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறியவே முடியாது இந்த உலகத்துல. ஈஸ்வரனே ஆனாலும் சரி, அப்புறம் மற்றவங்க எல்லாம் என்ன, சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா வந்தாலும் கூட இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவரே ஆப்ஜெக்டா அறிய முடியாது. நாங்கள் அறியவில்லை, எங்களுக்கு தெரியவே தெரியல, இதை எப்படி உபதேசிக்கிறது அப்படின்னு. அப்ப எப்படி உபதேசிக்கிறதுன்னு அர்த்தம், ஆப்ஜெக்டா இந்த ஆத்மாவை உபதேசிக்கவே முடியாது. அப்ப இந்த ஆத்மா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதேவ தத் விதித்தா, அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அப்ப நம்ம எதையெல்லாம் அறியறோமோ அதை எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை அறியறது எல்லாத்தையும் நீக்கணும். அப்புறம் அறியறது எல்லாத்தையும் நீக்கினீங்கன்னா அதெல்லாம் காரியம்னு பேரு. அதுக்கப்புறம் அந்நியதேவ தத் விதித்தாத் அவிதித்தாததி. அவிதித்தம் அப்படின்னா அறியப்படாதது. எது ஒன்றுமில்லைன்னு சொல்றோம்ல, அமனிபாவம். பரம்பிரசங்கியானத்துல சித்தம் மட்டும் மிச்சம் இருக்கும், எல்லா விற்த்திகளும் அடங்கி சித்தம் மட்டும் இருக்கும். அந்த சித்தம் தான் காரணம்னு பேரு. ஒன்னும் தெரியலன்னு சொல்றது, அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கும் மேலானது. அப்ப அதுவும் ஆத்மா இல்ல. அப்ப அந்த பரம்பிரசங்கியானத்தையும் நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா என்னாகும்? நேர்த்தி. அப்ப எது வரைக்கும் நேர்த்தி பண்ணணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க கேட்கணும், சமாதி வேணுமா வேணாமான்னு தூரமா வச்சிருங்க. சமாதி வேணுமா வேணாமான்றத தூரமா வச்சிருங்க. ஆத்மாவை அறியறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டீங்கன்னா என் நேத்தி வச்சனைர் நிகமா அபோச்சுக்கும். ஆத்மாவை அறியணும்னா இது இல்லை இது இல்லைன்னு மட்டும்தான் அறியணும். எது வரைக்கும் நீக்குவீங்கன்னு கேட்டீங்கன்னா காரியத்தையும் காரணத்தையும் நீக்கணும். அப்ப நீக்கிட்டீங்கன்னா மிச்சம் யார் இருப்பா? நான் மட்டும் இருப்பேன். அதான் சமாதி. சமாதின்றது ஆத்மாக்கு பேர். சமாதியத்தை அஸ்மின் இது சமாதி ஆத்மா. ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்லும் போதே சொல்ற, ஆத்மாவோட லட்சணமே சமாதி அப்படின்னு பேர். ஏன்? எல்லா காரியங்களும் காரணங்களும் அதனிடத்தில் லயம் அடைவதால். எல்லாம் லயஸ்தானம், எல்லாத்துக்கும் லயஸ்தானம் இந்த ஆத்மா தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும் வேணாம்னா டிசைட் பண்ண முடியாது. நேர்த்தி பண்ணிக்கிட்டு போனீங்கன்னாவே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சமாதியில தான் வந்து நிற்பீங்க. அப்ப நீங்க நடுவுலயே பிரேக் பண்ணீங்கன்னா நேர்த்திய இன்னும் சம்சாரம் போகலன்னு அர்த்தம். புரியுதுங்க உங்களுக்கு? சம்சாரம் போகணும்னா நேர்த்தி தான் பண்ணியாகணும், வேற வழியே இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30வது சூத்திரம் சொல்லுது, சரி இந்த நிர்விகல்ப சமாதி அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, ததஹ கிளேஷ கர்ம நிவர்த்திஹி. ததஹ கிளேஷ கர்ம நிவர்த்திஹி. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான். யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஜி புரிஞ்சா போதும்ன்ற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? இது இந்த ஜென்மத்துல வேணா ஒரு சுகம் தரலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்தை பத்தி பயப்படணும்ல. நிறைய கேளுங்க, புரிஞ்சிருச்சு. அப்ப சஞ்சிதம்னு ஒண்ணு உங்களுக்கு நாசமாயிடுச்சு நிச்சயமா சொல்ல முடியுமா? அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது தைரியமா வந்து நான் எனக்கு பிறவி இல்லை இனிமே
அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜட்ஜ்மெண்ட் டே வரும். ஜீசஸ் சொல்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது அப்ப வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பதறும், ஐயோ என்னடா அது அப்படின்னு ஒரு மோகம் வரும். அதே நேரத்துல ரமண பகவான் மாதிரியான இருக்கிற ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப விசிராந்தியான பிராணன் வியோகம் நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இதா இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் துக்கம் தான். ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள வச்சிருக்கோம்ல, வாசனைகள், கிளேஷங்கள், கருமங்கள்லாம் இருக்குல்ல. சஞ்சிதத்துல இருக்க கிளேஷங்கள், கருமங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வேற எந்த சாதனத்தை யூஸ் பண்ணாலும் சஞ்சிதம் நாசம் ஆகவே ஆகாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திரகோ மோக கஷோகா. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவத்தை ஒருத்தன் பார்க்கின்றானோ, ஏக்கத்துவம் எங்க இருக்கு? ததா திருஷ்டி சுரூபே அவஸ்தான். எப்ப தான் தான் அப்படின்னு பாக்குறானோ அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே பார்ப்பதில்லையோ, அதுதான் பூமான்னு பேரு, அதுதான் பிராமி அவஸ்தான்னு பேரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கிளேஷங்களும் கருமங்களும் தத்தக அப்படின்னா ஆச்சரியர் சொல்ற தத்தகன்றதுக்கு அர்த்தம் அந்த தர்மமேக சமாதியில் இருந்து கிளேஷங்களும் கருமங்களும். கிளேஷங்கள்னு என்ன அர்த்தம்? சஞ்சிதத்துல இருக்கக்கூடிய கிளேஷங்களும் சஞ்சிதத்துல இருக்கக்கூடிய கர்மங்களும் அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகின்றன. அந்நியதா, இதுக்கு அந்நியமா வேற ஒரு மெத்தட்லாம் இல்லப்பா. சஞ்சிதத்துல இருக்கிறத நாசம் பண்றதுக்கு வேற மெத்தட் இல்லவே இல்லை. இவர் பஞ்சதசிக்காரர் ரொம்ப கிளியரா இருக்கார். நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல நல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய பிரமாணங்கள் சொல்றார். இந்த நேத்து நான் வீடியோ அனுப்புனதுக்கு என்ன காரணம்னா, அந்த அம்மா ஏதாவது ஒரு பிரமாணம் சொன்னாங்களா பாத்தீங்களா? எதுவுமே பிரமாணம் சொல்லல. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, ந பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திகி, ஒரு லட்சணம் சொல்லுவோம். வெறும் நீங்க இப்ப இது தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்து சித்தி ஆகாது. அப்ப ஒரு வஸ்து சித்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி. நான் அதனால்தான் வந்து உங்களுக்கு பிரமாணமா சொல்லிக்கிட்டு வரேன். பிரமாணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணத்தினாலையும் லட்சணம் எதுக்கு? லட்சணம் யாரோ காட்டுறோம்? ரமண பகவான், சதாசிவ பிரம்மேந்திரர், இது மாதிரி இவங்க நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது மாதிரி பெரியவங்களை நம்ம எதுக்காக காட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சணம். பிரமாணம் சாஸ்திரம் பிரமாணம். அப்ப சாஸ்திர பிரமாணத்தை வச்சுக்கிட்டு வெளியில நம்ம ஜீவன் முக்தர்களா யாரு நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கோ, நம்ம நேரடியா எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமோ அவங்கள லட்சணமா வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணணும். வெறும் இது இல்லை அப்படின்னு சொன்னாலாம் ஆகாது. இப்ப பிரமாணம் யாரு இங்க? அப்ப நான் கிளேஷ கர்மம் நிவர்த்தி ஆகும்னு யாரு சொல்றா? குப்பனோ சுப்பனோ இல்ல, மகாபாஷ்யம் பண்ணினவர் யாரு? பதஞ்சலி. வந்து இவர் நம்ம பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யம் பண்ணவர், ஆதிசேஷ அவதாரம். மகாபாஷ்யம் பண்ற அளவுக்கு புத்திசாலிக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்றது தெரியாதா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண குப்பன் சுப்பன் இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரு விருத்தி யாரு எழுதியிருக்கா? சதாசிவ பிரம்மேந்திரர். அப்புறம் பாஷ்யம் யாரு பண்ணியிருக்கா? வியாசர். அப்போ 8 டீக்கா இருக்கு இதுக்கு. பாஷ்யத்துக்கு மேல 8 டீக்கா இருக்கு இந்த யோக சூத்திரத்துக்கு மேல. விஞ்ஞான பிக்ஷுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் டீக்கா எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் கூட வந்து பாத்தீங்கன்னா சமாதி தேவையில்லைன்னு எங்கேயுமே எழுதவே இல்லை. வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பெர்சன். அவர் தான் வந்து பாமதி அப்படின்னு வந்து ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றார். வாச்சஸ்பதி மிஸ்ரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தரிசனங்களுக்கும் கிரந்தம் பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், வேதாந்தமும் நல்லா தெரியும். பிரம்மசூத்திரமே வேதாந்தத்தை சங்கர பாஷ்யத்துக்கு மேல எழுதினவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு அவரோட இதான் நான் படிச்சிருக்கேன். நான் படிக்கும் போது தத்துவ வைஷாரதின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுதான் நான் படிச்சது. எங்க ஆச்சாரியர்கிட்ட பாடம் படிக்கும் போது வியாச பாஷ்யத்துக்கு தத்துவ வைஷாரதின்னு எடுத்து படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான கிரந்தம். எனக்கு சமயம் இல்லை, அதனால தான் நான் இதை யோக சுதாகரத்தை எடுத்திருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுறாரு. அவருக்கு புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லைன்னு எழுதியிருக்கலாம்ல, ஒரே ஒரு வார்த்தை போதுமே. மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதி தேவையில்லைன்னு எழுதலாமா? எழுத முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளேஷ கர்மங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா சமாதினால மட்டும்தான் முடியும். விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள்லாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஜீவன் முக்தி விவேகத்துல ஆச்சாரியர் நிறைய கொட்டேஷன் கொடுக்க போறார். அதனால வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்ப கிளேஷ கர்மங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 31வது சூத்திரம் சொல்லுது.
ததா சர்வாவரணமலாபேதஸ்ய ஞானஸ்ய ஆனந்த்யாத் ஞேயம் அல்பம். ததா ததா சர்வாவரணமலாபேதஸ்ய ஞானஸ்ய ஆனந்த்யாத் ஞேயம் அல்பம். ரொம்ப முக்கியமான சூத்திரம். எப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் உத்தமம் அப்படின்றாரு கீதால வந்து சொல்லும்போது சொல்றாரு 6வது சாப்டர்ல. இந்த சுகம் எப்படி சுவாமி இருக்கும்? உத்தம சுகம். எம்லப்துவா, எதனை அடைந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே அல்பமா நினைப்பானோ, மற்றதெல்லாம் அவனுக்கு அல்பமா போயிடும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதியை அடைஞ்ச பிறகு மற்றதெல்லாம் அல்பமா போயிடுமா. ஏன் அப்படின்னா உத்தம சுகம். நீங்க ப்ராசஸே பாருங்களேன். ஜாகிரதத்துல இருக்கிற துக்கம் சொப்பனத்துக்கு போகும்போது கம்மியாயிடுது. சொப்பனத்துல இருக்கிற துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போனோன்னு இல்லவே இல்லைல்ல, ஆல்மோஸ்ட் 0. அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னா தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆவரணம் மட்டும்தான் இருக்கோ இல்லையே, காரியம் இல்லை, வேற எதுவுமே இல்லை. அங்க துக்கத்துக்கான டுவாலிட்டியே இல்லை, வெறும் ஆவரணம் மட்டும் இருக்கு. அதையும் தாண்டி துரியத்துக்கு போனீங்கன்னா அப்ப ஆனந்தம் கம்மியா, ஆனந்தம் இருக்குமா? எப்படி இருக்கும் ஆனந்தம்? தூக்கத்துல இருக்கிற அந்த லேயரா இருக்கிற அவித்யாவும் போயிடுச்சு அப்படின்னா சொரூப ஆனந்தம். அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தம். அதான் இங்க சொல்றாரு. ததா, அப்பொழுது கிளேச கர்மங்கள் நிவர்த்தி ஆனோன்னு சொரூபத்துல வந்து பிரதிஷ்டை ஆன நிலையில அப்பொழுது சர்வ ஆவரண மல அபேதஸ்ய, காரியமலம் காரணமலம்னு 2ஆ சொல்றோம். 23 தத்துவங்கள் காரியம், 24வது தத்துவம் அவ்யக்தம் மூல பிரகிருதின்ற காரணம். இந்த 24 தத்துவங்கள்லயும் என்ன இருக்கு? காரியங்கள் எல்லாம் நம்ம டீப் ஸ்லீப்ல என்ன ஆயிடுது? காரணத்துல லயம் ஆயிடுது. இதே மாதிரி சமாதியில போறவனுக்கு என்ன ஆகும்? முதல்ல காரியங்கள் எல்லாம் கொண்டு போய் பரம்பிரசங்கியானம்ன்ற ஸ்டேஜ்ல சித்தத்துல லயம் ஆயிடும். அந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? திரிகுணம். 3 குணங்களுமே என்னது? மலம்தான். 3 குணங்களும் மலம். அதான் கீதால சொல்லும் போதே சொல்றார் என்னது? திரைகுண்யா விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜன், குணாதீதனாக ஆவாயாகன்ற. குணாதீதன்னா என்ன அர்த்தம்? குணங்களை கடந்தவன். ஏன் குணங்கள் கடந்தவன்? குணம் அப்படின்றதே மலம். சத்துவகுணம் கூட வந்து பாத்தீங்கன்னா மலம் தான். என்னது அப்படின்னா ஒண்ணு கோல்டு, ஒண்ணு இரும்பு, அயன், இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே குணங்கள் தானே. குணங்கள்னு வந்தாவே அது வந்து பாத்தீங்கன்னா மலம் தான், அவித்யாவோடது. அப்போ இந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு இந்த சித்தம் டிஸ்கனெக்ட் ஆனதுனால 3 குணங்களும் இல்லாதவன் ஆகின்றான். அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆவரணங்களும், ஆவரண மலம்னு சொல்லக்கூடிய அவித்யா, எல்லா மலங்களும் அபேதசிய நீங்கியவனுக்கு. அந்த நீங்கினதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஞானஸ்ய ஆனந்தியாத். ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா 100% பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். எப்படி ஆயிடுறான்? சர்வமா ஆயிடுறான். அப்ப சர்வமா ஆனதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருக்கிற போது நமக்கு அறிவு, நம்மளுடைய அறிவு புத்திக்கு லிமிட் ஆகுது. ஒரு ஆகாசம் கட்டம் பண்ணோன்னு கட்டத்துக்குள்ளார வந்துருது, கட்டாகாசம் அப்படின்னு. கட்டம் உடஞ்சி போச்சுன்னா, பானை உடஞ்சி போச்சுன்னா ஆகாசம் மகாகாசம் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பானை உடஞ்சி போச்சு, பானையில் இருக்க தண்ணியும் கொட்டி போச்சு. அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆன சந்திரன் என்ன ஆனா வானத்துக்கே போயிட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்க சூக்ஷ்ம தேகம், இந்த ரெண்டும் பிரேக் ஆனது காரணத்தினால இவனோட ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அனந்தமா ஆயிடுது. பானைக்குள்ளார இருக்கிற சந்திரன் சின்ன ஏரியாவை தான் அறியறான். வானத்துல இருக்கிற சந்திரன் எல்லாத்தையும் மொத்த பிருத்திவியும் பிரகாசிக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானி புருஷன் என்ன ஆகுறான்? இந்த லிமிட் கான்சியஸ்னஸ், இந்த லிமிட் பண்ணக்கூடிய சித்தம் இதுல இருந்து வெளியில போன மாத்திரத்துல, டிஸ்கனெக்ட் ஆன மாத்திரத்துல இவனுடைய ஞானம் எப்படியாவது ஆனந்தியா, அன்லிமிட்டாக ஆகின்றது. எல்லையற்றதாக ஆகிற காரணத்தினால மற்றதெல்லாம் எப்படி ஆயிடும்? மற்றதெல்லாம் அல்பமாக ஆகிவிடும். இந்த உலகத்து விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அல்பமா போயிடும். சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது ஏதாவது பெருமையா இருக்குமா? சந்திர பிரகாசத்துக்கு. சூரியனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதையாவது ஒரு மகிமையா நினைப்பானா? சூரியன்
ஏன் அப்படின்னா மொத்த ஜெகத்தையும் யார் பிரகாசம் பண்றா? சூரியன். அப்ப சூரியனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வஸ்து, ஆஹா இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு, டைமண்ட் இது, நவரத்தனம் வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்குது, இது வந்து பிளாட்டினம், இது ஏதாவது மோகம் வருமா அவனுக்கு? தங்கத்து மேல சூரியனுக்கு வந்து மோகம் இருக்குமா? அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா மொத்த ஜெகத்தையும் அவன் தான் பிரகாசிக்கிறான். அப்ப இங்க இருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள் எல்லாம், நவரத்தனங்கள் எல்லாம் சூரியனுக்கு மகா அல்பம். இதுதான் பாஷ்யத்துல சொல்லும் போது அவர் என்ன பண்ணார், எப்படி வந்து கத்யோதகம் ஆகாசத்துல இருந்துச்சுன்னா, எப்படி மின்மினி பூச்சி ஆகாசத்துல இருக்கு, மினுக்கு 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 மினுக்குன்னு பிரகாசிக்குது, அது எவ்வளவு அல்பமோ அதே மாதிரி இவனுடைய ஞானம் அனந்த ஞானம் ஆயிடுது. அவனுக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அல்பமாக ஆகிவிடும். இதான் ஞானி புருஷனோட முக்கியமானது லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இதான் லட்சணம். இந்த மொத்த உலகமும் துச்சமா போயிடும், அவனுக்கு ஒண்ணும் இல்லை. அவனோட பார்வையில இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வேல்யூவே இல்லாம போயிடும். அல்பம் ஞேயம், அல்பம் ஞேயம்னா அறியப்படுகின்ற வஸ்துக்கள் அனைத்தும் அல்பமாக போய்விடும். அப்ப என்ன ஆகும்? 32வது சூத்திரம் சொல்லுது, ததஹ கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்திஹி குணானாம். ததஹ கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்திஹி குண சமாப்திர் குணானாம். அப்ப அந்த நிலையில அவனுக்கு என்ன ஆகும்? தானா எஸ்டாப்ளிஷ் ஆன நிலையில ததஹ அந்த தர்மமேக சமாதி உதயமான நிலையில், அதிலிருந்து ததகன்றதுக்கு அர்த்தம் தர்மமேக சமாதி உண்டானதிலிருந்து, கிருதார்த்தானாம் யாரெல்லாம் இந்த தர்மமேக சமாதி அடைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேர் அனுபூதிமான்கள் அப்படின்னு பேர், கிருதகிருத்தியர்கள் அப்படின்னு பேரு. கிருதகிருத்தியர்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சவங்க, இனிமே அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. போகத்தையும் அனுபவிச்சாங்க, அதுக்கப்புறம் வைராகியத்தை அடைஞ்சதுனால மோட்சத்தையும் கைவல்யத்தையும் அடைஞ்சிட்டாங்க. அப்ப ரெண்டே ரெண்டு தான், போகம் அதுக்கப்புறம் மோட்சம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுத்துக்கிட்டு இருந்தா? இது வரைக்கும் 3 குணங்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த கிருதார்த்தர்களுக்கு, இந்த கைவல்யத்தை அடைந்தவர்களுக்கு, தர்மமேக சமாதியை அடைந்தவர்களுக்கு குணானாம் குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம கிரமம் இருக்கு. இந்த குணங்கள் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த சேஞ்ச் ஆக வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க மோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு நமக்கு. அப்ப அந்த பரிணாமம், குணங்களுடைய பரிணாம கிரமம் அது என்ன ஆகுது அப்படின்னா சமாப்தி அடைகின்றது, முடிவை அடைகின்றது. ஏன் முடிவை அடைகிறது அப்படின்னா சந்நிதி இல்லை. இவன் பார்த்தாதான் சந்நிதி. இவன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறத நிப்பாட்டிட்டான் பரவைராக்கியத்தினால. இவனோட பார்வை இல்லாததுனால, இவன் பார்வையில சைத்தன்யம் வந்த மாதிரி இந்த குணங்கள் இயங்குச்சு. இப்ப இவன் பார்க்காததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன் ஃபேனுக்கு இல்லைன்னா என்ன ஆயிடும்? ஃபேன் நின்று போயிடும். அதே மாதிரி இந்த குணங்களால் ஆன இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போகம் கொடுத்துச்சு. இவன் கனெக்ஷன் நின்று போனோன்னு இந்த ஜடமா இந்த சித்தம் இவனுக்கு ஆகிவிட்டது. அப்ப கிரமம் இல்லாமல் போயிடும், பரிணாமம் இல்லாமல் போயிடும், ஏக்கரூபமா ஆகிவிடும். இந்த நிலையில இப்படி ஆகுது. இந்த கிரமம்னா என்ன சுவாமி, பரிணாம கிரமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 33வது சூத்திரம் சொல்றார். க்ஷண பிரதியோகி பரிமாண பராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. க்ஷண பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராஹ்ய கிரமஹ. ஏன் இந்த இடத்துல கிரமத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம், வஸ்து, தேசம் இதெல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று. மாயான்னு சொல்லலாம், 3 குணங்கள்னு சொல்லலாம், இல்லை காலம்னு சொல்லலாம். ஒரு வஸ்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்துன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா அபிண்ணமா என்ன இருக்கும்? காலம் அபிண்ணமா இருக்கும், தேசம் அபிண்ணமா இருக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஸ்துன்றது என்னது அப்படின்னா, வஸ்துன்றது குணத்தோட காரியம். இப்போ சித்தம்ன்றது என்ன அப்படின்னா குணத்தோட காரியம் தான் சித்தம். அப்ப சித்தம்னு ஒரு வஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சித்தத்துல என்னெல்லாம் இருக்கும்? சித்தத்துல தேசம் இருக்கும், சித்தத்துல காலம் இருக்கும், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இருக்கும். சித்தம் சித்தமா இருக்கும். அப்ப பரிணாமம் நடக்குது அப்படின்னும் போது ஒண்ணு சொல்லலாம், குணத்தோட பரிணாமம் நடக்கலன்னு சொல்லலாம், இல்லைன்னா காலத்தோட பரிணாமம்னு சொல்லலாம். ரெண்டு ஒண்ணுதான். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, க்ஷண பிரதியோகினா என்ன அர்த்தம்? க்ஷணத்தோடு சம்பந்தம் உடையதுன்னு எடுத்துங்க.
காலத்தோடு சம்பந்தம் உடையது எப்படி அப்படின்னா உங்களுக்கு எப்ப காலம் ஸ்டார்ட் ஆகுது? புத்தி வேக்கப்பானதானே. புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லையே. தூக்கத்துல ஏதாவது காலம் இருக்கா? இல்ல. தேசம் இருக்கா? இல்ல. வஸ்து இருக்கா? இல்ல. அப்போ முதல் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகுதான் என்ன டைம் அப்படின்னு பாக்குறேன். ஐயோ இன்னும் 1/2 மணி நேரம் தூங்கலாம், இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டைம் பார்த்துட்டு திரும்ப தூங்கிடும். அப்ப புத்தி வேக்கப்பான காலம், புத்தி தூங்குனா காலம் இல்லைங்க. அப்போ அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவை டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் வஸ்துக்கு மேல சவாரி பண்ணுது. அப்ப க்ஷணம் அப்படின்றது காலத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், அநேக க்ஷணங்கள் வரிசையா வருது. 60 க்ஷணங்கள் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் இப்படின்னு நம்ம வரிசையா சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா க்ஷணங்களோட ஒரு அளவை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள், 10 நாள், ஒரு பட்சம், ஒரு உத்தராயணம், தட்சிணாயனம், வருஷம், இது மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அநேக க்ஷணங்கள் வரிசையா அதோட கிரமம் கியூ தான் வந்து ஃப்ளோ தான் வந்து பாத்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்றது. அந்த காலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வஸ்துக்கு மேலதான் தெரியுது. இது புது வஸ்திரம், இது பழைய வஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த புதுசு பழசுன்றதை மட்டும் எங்க காட்டுங்க? தனியா தனியா காட்ட முடியாது. புதுசு பழசுன்னு எங்க காட்ட முடியும்? ஒரு வஸ்துவை தான் காட்ட முடியும். இந்த சேரீ, இந்த ஷர்ட்டு, இந்த செல்போன், இது பழசு, இது புதுசு அப்படின்னு. அப்ப வஸ்துவை விட்டுட்டு நீங்க வந்து காலத்தை வந்து தனியா காட்ட முடியுமானா காட்ட முடியாது. என்கிட்ட இருக்க செல்போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசாகி போச்சு, ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த என்னோட மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பென்கியூ மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆகுது, புதுசு, இது பழசுலாம் இல்லை, நல்லா இருக்கு. அப்போ புதுசு பழசுன்றது எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா புதுசு பழசுன்றது தனியா காட்ட முடியாது காலத்தை. ஒரு வஸ்துவை சார்ந்துதான் புதுசு பழசு. இப்ப நான் கேட்கிறேன், காலத்தை நீங்க பாக்குறீங்களா பாக்கலையா? வஸ்துவை பாக்குறீங்கல்ல, நீங்க பார்க்காம இது புதுசு பழசுன்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வஸ்துவை பார்க்கிறோம், நம்ம காலத்தை பார்க்க முடியாதுன்னு. இன்டைரக்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நீங்க ஒரு வஸ்துவை இது புதுசுன்னும் இது ரொம்ப பழசாயிடுச்சுன்னும் நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம சொல்ற அந்த விவகாரமே புதுசு பழசுன்ற விவகாரமே காலத்தை பார்க்கறதுனாலதான் சொல்றோம். ஆனா காலத்தை தனியா பார்க்க முடியாது. அப்ப அந்த காலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வஸ்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா காலத்தோட ஆரம்பம் எங்க இருக்கு? காலத்தோட ஆரம்பம் எங்க இருக்கு? மனசுல. மனசு வேக்கப்பானதானே? இல்ல அந்த க்ஷணம் எங்க இருக்கு? புத்தி வேக்கப்பானோட. அப்ப நீங்க வெளியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம், இது புதுசு பழசு அப்படிலாம் சொல்லலாம். இந்த உலகத்தையே கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மில்லியன் இயர்ஸ், இத்தனை கோடி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உண்டாச்சு, இன்னும் இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் பிரளயம் ஆயிடும், இல்லாம போயிடலாம் சொல்றீங்க. இந்த வெளியில இருக்கிற காலத்தெல்லாம் நீங்க கெஸ் பண்றதுக்கு முதல்ல எங்க காலத்தோட ஆரம்பம் எங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் மனசு. புத்தி தான். புத்தி வேக்கப்பானாதான் உங்களுக்கு கால விவகாரங்களே ஒரு ராஜராஜன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான் அப்படின்றது யார் சொல்றா? உங்க புத்தி. புத்தி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா காலம் இல்லை அங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க வந்துடுறோம். இவன் என்ன பண்ணிட்டான், பரம்பிரசங்கியானத்துல என்ன பண்ணிட்டான், இந்த புத்தியும் நான் இல்லை, சித்தமும் நான் இல்லைன்னு ஒதுக்கிடுறான்னு வச்சுங்க. அப்போ இந்த காலம் எங்க இருக்கு அப்படின்னா காலம் புத்தியில இருக்கு, புத்தின்ற வஸ்துல இருக்கு. க்ஷண பிரதியோகினா என்ன அர்த்தம்? க்ஷணத்தோட சம்பந்தத்தை உடையது. அத பரிணாம அபராந்தக. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆகிறது, புத்தி வேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் கிரமம் போகுது, குணங்கள் பரிணாமமாகுது, குணங்கள் பரிணாமமாகுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணமா ஆகுது. முதல் க்ஷணம் புத்தி வேக்கப்பாச்சு, அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு வேக்கப்பாச்சு, அடுத்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வேக்கப்பாச்சு. அப்போ காலம் இருக்காங்க ஒரே டைம்ல எல்லாம் ஒன்னா வேக்கப்பாச்சா? இல்ல, ஆர்டர் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே க்ஷணம் இல்லைன்னா ஒரே குணம் தான், அதுல அங்கங்க பிரேக் போட்டு இது வரைக்கும் புத்தி, இது வரைக்கும் மனசு, இது வரைக்கும் இந்திரியங்கள், இது வரைக்கும் புத்தி அப்படின்னு தத்துவங்களை வரிசையா எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். மொத்தத்தையும் நீங்க பார்க்கணும்னா என்னன்னா சர்வம் குணமேவ. ஒரே வார்த்தையை சொல்லுங்க,
குணம் சொல்லலாம், இல்ல அப்படின்னா வேற என்ன சொல்லலாம், குணப்பரிணாமம் சொல்லலாம், இல்லைன்னா க்ஷணப்பரிணாமம். குணம் தான் மாயா, அதான் க்ஷணப்பரிணாமம். காலத்தை வந்து க்ஷணம்னு வச்சுங்க. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா மொத்த வஸ்துக்களும் ஒண்ணு குணத்தோட பரிணாமம் சொல்லலாம், இல்ல அப்படின்னா காலத்தோட க்ஷணத்தோட பரிணாமம் சொல்லலாம். மொத்தமும் காலத்தோட பரிணாமம் தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செடி, ஒரு விதை போட்டீங்க, விதை போட்டு அது செடியாகி பழமாயி உங்களுக்கு செடியாகி மரமாயி பூத்து காய்ச்சி பழமாகுது அப்படின்னா அங்க ஒரு காலம் இருக்கா இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மரம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்க விதையில இருந்து மரமான வரைக்கும் செடி இது விதை முளையாயிடுச்சு ஒரு காலம், அது வரைக்கும் நீங்க இது முளையாயிடுச்சுன்னு ஒரு பவுண்டரி போட்டுறீங்க. அந்த முளை செடியாச்சு, இது செடியாயிடுச்சுன்னு ஒரு பவுண்டரி. அப்புறம் அந்தம்னா ஒரு வரைக்கும் நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். அது மரம் ஆயிடுச்சு ஒரு லிமிட்டு, அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு லிமிட்டு, காய்க்க ஆரம்பிச்சு மரம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றோம், பூக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மரம் பட்டு போச்சிச்சு, மரம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்ப இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரமம் இருக்கு. அப்போ க்ஷணத்தோட கிரமம் இல்லைன்னா வஸ்துவோட பரிணாமம். வஸ்துவோட பரிணாமம் 3 குணங்களோட பரிணாமம் சொல்லலாம். அந்த பரிணாமத்துக்கு மேல வஸ்துக்கு மேல வந்து 3 குணங்கள் தான் வஸ்து. அது கூட வந்து எது இருக்கு அப்படின்னா அந்த க்ஷணம்னு சொல்லக்கூடிய காலத்தோட பரிணாமம் இணைஞ்சே இருக்கு. உங்க தேகத்துல தேகம் மட்டும் மாறி காலம் மாறாம இருக்கா, வயசாகாம இருக்கா? தேகம் மாறவே என்ன ஆயிட்டு இருக்கு, வயசு அதிகமாயிட்டே போகுதா? நான் தாடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன், தாடி வந்து பார்த்தீங்கன்னா நரைச்சிக்கிட்டே இருக்கு, ஐயோ நரைச்சிக்கிட்டே இருக்கு, மீசையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு, ஐயோ. அப்போ என்ன ஆகுதுன்னா காலம் க்ஷணம் 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 திடீர்னு நரைச்சதா? இது திடீர்னுலாம் நடக்கல சாமி, அதுக்கு ஒரு காலம், ஒவ்வொரு க்ஷணம் க்ஷணம் க்ஷணம். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க, பரிணாமம் டும்லாம் நடக்காது. எல்லா பரிணாமத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்ல ஒரு கிரமம் இருக்கு. இல்லைன்னா நான் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் எருமாட்டு புத்தி, உங்களுக்குலாம் ஒன்றும் விளங்காதுன்னு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்ப என்ன நம்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துட்டு இருக்கோம்? பரிணாமம் சொல்ல 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 என்ன ஆகும், மெதுவா 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 பரிணாமம் மாற்றம் நடக்கும். ஒரு நாள்ல நடக்காது. ஆமா, எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவோம்ல, எறும்பூர கல்லும் தேயும். நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்க ஆச்சரியார் சொல்லுவார், கன்சிஸ்டன்சியை பத்தி சொல்லும் போது சொல்லுவார், ஒரு பாறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 லிட்டர் தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 லிட்டர் தண்ணியை ஒரு பாறைக்கு மேல ஒரே டைம்ல கொட்டுங்க. ஒரே டைம்ல 1,00,000 லிட்டர் தண்ணியை கொட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, தண்ணியெல்லாம் செதறி போயிடும், அவ்வளவுதான். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த 1,00,000 தண்ணியோ டிராப் ஆக்கி அந்த பாறைக்கு மேல டிராப்பா இது பண்ணீங்கன்னா ஹோல்ஸ் ஆயிடும். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ், அந்த பாறையில ஓட்ட விழுந்துடும். அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம இதை சொல்லுவோம், கன்சிஸ்டன்சியை சொல்லுவோம் நாங்க. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் இருக்கிறதுல பலம் வாய்ந்தது. நீங்க எந்த காரியத்தை வேணாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, அது ஒரு பெரிய வஸ்துவா பரிணமிக்கும். நீங்க திடீர்னு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி யாருக்கு இருக்கோ, அபியாசம் சொல்ற கன்சிஸ்டன்சிக்கு என்ன பேரு? தீர்க்கால நிரந்தர சத்கார ஆசேவித்தோ திருட பூமிகி. அதான். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்றது இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? பரிணாமத்தை உண்டு பண்ணும். அதுதான் பரிணாமம். தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ண 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 அது ஒன்னா பரிணமிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிணாம கிரமம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்கிராகியக அப்படின்னா கிரகணம் செய்ய முடியாமல் போகிறது. நிர்கிராகியம்னா இந்த யோக்கியமானது நிச்சயமா கிரகணம் பண்றோம், இது வரைக்கும் ஒரு டைம் போட்டு அது என்ன ஆயிடும் அப்படின்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப நம்ம சித்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சித்தம் வந்து விக்ஷிப்த பூமியில இருக்கு. அபியாசத்தை பண்ண 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 அது என்ன ஆகும்? ஏகாகிர சித்தத்தை அடையும். அதுலயும் வந்து சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் அப்படின்னு சத்துவகுண பர்சன்டேஜ் அதிகமாக
பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப கடைசியில 98% பரிணாமம் அடைஞ்சோன்னு சத்துவகுணம் வந்தோன்னே பரம்பிரசங்கியானம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க ஜம்ப் பண்ணி சொருப்பத்துக்கு போயிட்டீங்க. சொருப்பத்துக்கு போனோன்னே, நிரோத அவஸ்தைக்கு போனோன்னே இந்த சித்தம் என்ன ஆகும்? பரிணாமம் இதோடது முடிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தத்துல பரிணாம கிரமம்னு ஒண்ணு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புருஷனோட பார்வை டிஸ்கனெக்ட் ஆயிடும். புருஷனோட பார்வை இருந்தா தான் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வச்சுங்களேன், இப்ப என்கிட்ட தங்கம் விலை ஏறி போச்சுன்னா எனக்கு என்ன, தங்கம் விலை ஏறினா என்ன, ஏறாட்டி எனக்கு என்ன சாமி, இந்த வைரம் சூப்பர் வைரம் தான், இருந்துட்டு போட்டேன், எனக்கு என்ன. ஏன்னா தங்கத்துக்கும் வைரத்துக்கும் நான் தானே வேல்யூ, எனக்கு வேல்யூவே இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தங்க வேலை இன்னும் 5 லட்சம் ஆச்சுனால எனக்கு என்ன கவலை? பொண்ணு வச்சிருக்கவன் தான் கவலைப்படணும். பொண்ணு வச்சிருக்கவன் தான் கவலை. ஐயோ விலை ஏறிச்சே, கல்யாணம் பண்றது எப்படி அப்படின்னு அவன் யோசிக்கணும். நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்போ பாத்தீங்கன்னா நம்ம தானே வேல்யூ கொடுக்குறோம். அப்ப தங்கம் எதிர்க்கையே இருந்தாலும் என்னோட வேல்யூ நான் கொடுக்காம அதுக்கு வேல்யூ இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, பார்வை தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. என்னுடைய பார்வை தான் இந்த ஜடமா இருக்கிற இந்த இது பாத்தீங்கன்னா பரிமாணத்தை நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த பரிணாமம் பாத்தீங்க அப்படின்னா, நான் பார்க்காம இந்த சித்தத்தை விட்டேன் அப்படின்னா, இந்த சித்தம் இல்லாததற்கு சமமா என்ன ஆயிடுது? பரிணாமத்தை இல்லாமல் போகிறது. சொல்லியாச்சு 33. அப்படி போன மாத்திரத்துல என்ன ஆகும்? பரிணாமம் நின்று போச்சுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா, அதுதான் 34வது சூத்திரத்துல சொல்லுது. புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டாவா சிதிசக்தேரிதி. புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டாவா சிதிசக்தேரிதி. நமக்கு டெய்லி பாத்தீங்கன்னா என்ன ஆகுது தெரியுங்களா? சாமிய அவஸ்தையை நம்ம டெய்லி பிராப்தி பண்றோம் தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 குணங்களும் பாத்தீங்கன்னா கிரியேஷன் இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. காரணபத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லும்போது அக்ரஹணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வெறும் காரணபந்தம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. காரியங்கள் அங்க இல்லவே இல்லை. ஏன் காரியங்கள் இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல சித்தம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சாமி அவஸ்தை அடைஞ்சிருக்கு. அந்த திரிகுணங்களும் 33.333% வந்தோடனே அந்த இடம் தான் வெறும் காரணம் மட்டும் இருக்கு. அந்த இடத்துல காரியங்கள் எல்லாம் லயமாயிடுது. ஆனா அது வாஸ்தவத்துல அது காரணத்தோட நம்ம என்ன ஆயிருக்கோம்? பவுண்ட் ஆயிருக்கோம். அந்த இடத்துல காரண பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுது தூக்கத்துல இருக்கிறது. அதே நேரத்துல அதையும் ஆப்ஜெக்ட் பண்றதுதான் பரம்பிரசங்கியானம். அதுவும் நான் இல்லைன்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சமாதி அபியாசம் பண்றவன் கடைசியில் அந்த சித்தத்தையும் நான் இல்லைன்னு, காரணத்தையும் நான் இல்லைன்னு விளக்கிட மாத்திரத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் ஏன் சேர்ந்து இருந்துச்சு இந்த சித்தம் அப்படின்னா, இந்த புருஷனுக்கு பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறதுக்காகவும் அபவர்க்கத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த சித்தம்ன்ற திரிகுணம் சேர்ந்து இருந்துச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுக்கு எப்ப பரவைராகியம் டிஸ்கனெக்ட் ஆனானோ அதோட இவனுக்கு தர்ம அர்த்த காமம் 3க்கு பேரு போகம்னு பேரு. அப்புறம் 4வது புருஷார்த்தம் மோட்சம். அப்ப 3 1 4 ஆயிடுது. போக அப்பவர்க்கம் முடிச்சு போச்சு. அப்ப புருஷனோட காரியங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோன்னு புருஷார்த்த சூன்யானாம் குணானாம், இந்த குணங்கள் 3 குணங்களோட வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுனால வெளியில அது என்ன ஆகும்? டெய்லி நமக்கு இன்னும் போகம் இருக்கிறதுனால தான் டெய்லி காலையில வேக்கப் ஆகிறோம். போகம் இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சரீரத்துல போகம் இல்லைன்னா என்ன ஆகும்? தூக்கத்திலேயே அவர் போயிட்டாருன்றோம். சில பேர், நிறைய பேர் தூக்கத்திலேயே இறந்து போறாங்கல்ல. ஏன் இறந்து போறாங்க? காலையில எந்திரிக்கவே இல்லைங்க, நிராயாசமா சுத்து போயிட்டாருங்க, ஆயாசமே இல்லாம சுத்து போயிட்டாருங்க. அப்படின்னா போயிட்டாரு, அப்படியே தூக்கத்திலே போயிட்டாரு. நிறைய பெரியவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போதே போயிடணும்னு. ஐயோ, அது மாதிரிலாம் போகக்கூடாது. அது மாதிரிலாம் எதுவும் பிரார்த்தனை பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணும். ஸ்புரணத்தோட பகவானே ஈஸ்வர ஸ்மரணத்தோட போகணும்னு கேட்டுங்க. பிரார்த்தனை பண்ணும்போது ஈஸ்வர ஸ்மரணத்தோட என்னோட உயிர் போகணும். ஸ்மரணம் ஸ்பூர்த்தி இல்லாமல் போகக்கூடாது.
ஏன் போகக்கூடாது? இப்படி போனீங்கன்னா என்ன ஆகும்? கல்லா மண்ணா பிறந்துருவீங்க, அறிவில்லாம பிறந்துருவீங்க. அதுக்காகவா ஜீவனம்? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்ப்போட இருந்து போகணும். இப்ப நம்ம டெய்லி என்ன பண்றோம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி அவஸ்தை, குணங்களோட சாமி அவஸ்தை தூக்கத்துல இருக்கு. நமக்கு போக முடியாததுனாலதான் திரும்ப வேக்கப் ஆகிட்டே இருக்கும். வேக்கப்ன்றது என்னது? காரியங்களோட உற்பத்தி. இந்த 3 குணங்கள் சமமா இருக்கிறது விஷமத்தன்மையை அடையும் போதுதான் புத்தி வேக்கப்பாகுது, மனசு வேக்கப்பாகுது, இந்திரியங்கள் வேக்கப்பாகுது, தேகம் வேக்கப்பாகுது, வெளியில இருக்கிற பஞ்சபூத்தங்கள். உடனே நமக்கு என்ன ஆகுது? போகம் ஸ்டார்ட் ஆயிடுது. சுகம், துக்கம், மோகம் 3 ராத்திரி வரைக்கும் போயிட்டே இருக்கு. இதே ஞானிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்துல இருந்து அந்த பரம்பிரசங்கியானத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணோன்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் இதுல ஒடுங்கிச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசவிக்காது, திரும்ப காரியங்கள் இவனுக்கு உற்பத்தி ஆகாது. அப்படி உற்பத்தி ஆகாம போனோன்னு அந்த அந்த சித்தம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரிகுணம், அந்த 3 குணங்கள் காரியமற்றதா வெறும் காரணமா தனிச்சு நின்று விடும். அதுக்கு பேர் கைவல்யம். அப்ப குணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? காரியங்கள் லயத்தை, காரணத்தில் லயத்தை அடைகின்றன. பிரதிபிரசவம் அப்படின்னா லயம்னு அர்த்தம். இப்ப நம்ம ராத்திரியில போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா லயம் அடைஞ்சு வெறும் காரணம் மாத்திரமா ஒன்னும் தெரியலன்னு ஆயிடுறோம். திரும்ப காலையில எந்திரிக்கும் போது பிரசவிக்குது. இந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் எல்லா 23 தத்துவங்களையும் பிரசவிக்குது. அப்ப பிரசவம்னா காலையில உற்பத்தி, பிரதி பிரசவம்னா ராத்திரியில நம்ம அடையிற லயம். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் காரணம் மட்டும் இருக்கு. அந்த காரணத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? அந்த குணம் தனியா நின்றது, திரும்ப அது பிரசவிக்கிறது இல்லை காரியத்தை. அதுக்கு பேரு குணத்தோட கைவல்யம்னு பேரு. குணம் கைவல்யத்தை அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இவன் என்ன ஆகிறான்? இவன் வந்து பாத்தீங்கன்னா தான் தானா சொரூப பிரதிஷ்டையை அடைகின்றான். அப்ப சொரூப பிரதிஷ்டைன்னு அர்த்தம் சொஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷமித்யபிதீயதே. தான் தானா நிக்கிற அவஸ்தைக்கு பேரு மோக்ஷம்னு பேரு, கைவல்யம்னு பேரு, அத்வைத்தம்னு பேரு. இதான் நம்ம வேதாந்தத்துல அத்வைத சித்தி அப்படின்னு பேரு. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு நித்தியமா இருக்கும். ஏன் சொல்றோம்? கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டம் ஏவ. இவனுக்கு இல்லாம இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரகிருதி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நம்மளோட வேதாந்த மதத்துல இந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு இருக்கவே இருக்காது. மற்ற ஜீவர்கள் கூட இவனோட கல்பனையில தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து வேக்கப்பானோன்னு இவன் மட்டும் வேக்கப் ஆகல, அந்த ஜனங்களும் இல்லாம போயிடுறாங்க. நம்ம தூக்கத்துல பாக்குற எதுவுமே இல்லாம போயிடுது இல்ல வேக்கப்பானோன்னு. அப்ப அவங்களுக்கு மட்டும் தனியா ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கா என்ன? நம்ம பார்த்த சொப்பனத்துல இருக்கிறவங்க எல்லாம் தனியா ஒரு கதை ஓடிக்கிட்டா இருக்கு? இல்ல இல்ல. நம்ம எப்ப சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிறோமோ அந்த க்ஷணமே அங்க போயிட்டு இருக்க எல்லா கேரக்டரும் என்ன ஆயிடுது? தேசம், காலம், அங்க இருக்கிற கேரக்டர் எல்லாம் முடிஞ்சு போகுது. இதான் அத்வைதம். அப்ப அத்வைத சித்தி அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நின்ன பிறகு அத்வைத சித்தி சொரூப பிரதிஷ்டான்னு பேரு. யாருக்கு அப்படின்னா சிதிசக்தியே, சைத்தன்யத்திற்கு, ஆத்மாவிற்கு சொரூப அவஸ்தானமானது உண்டாகிறது. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? ஜாகிரதத்துல ஸ்தூல தேகத்துல நிக்கிறோம். நம்ம பிரதிஷ்டா எங்க இருக்கு? ஸ்தூல தேகத்துல பிரதிஷ்டா, சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகத்துல பிரதிஷ்டா, தூக்கத்துல வந்து ஒன்னும் தெரியலன்ற காரண தேகத்துல பிரதிஷ்டா. நம்ம வந்து தான் தானா நிக்கல. இப்போ 3 அவஸ்தைகளையும் விட்டுட்டு தான் தானா நின்னா அதுக்கு பேரு கைவல்யம். அது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சித்தித்து விடுகிறது அப்படின்னு இந்த 34வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. இதோட பதஞ்சலி யோக சூத்திரமானது முடிச்சுக்கோ. நம்ம இது ஸ்ரீ பாதஞ்சலே யோக சாஸ்திரே சாங்கிய பிரவச்சனே வையாசிக கைவல்ய பாத சதுர்த்தா. 4வது பாதம் இதோட முடியுது. நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், பெரிய டிராவல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய பாதம் மட்டும் அனுப்பாம இருக்கேன்னு நினைக்கிறேன். மற்ற 3 பாதம் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. இந்த கைவல்ய பாதத்தை மட்டும் நான் இன்னைக்கு முடிச்சா இன்னைக்கும் நாளைக்கும் அனுப்புறேன் மொத்தமா. இப்போதைக்கு டிராவல் பண்ற வரைக்கும் புக்கா ஒன்று வச்சுங்க, எல்லாத்தையும் ஒரு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு வச்சிங்கன்னா இருக்கட்டும். வெறும் சூத்திரமா நான் வந்து இன்னும் 1 வாரத்தில் அனுப்புறேன் உங்களுக்கு. வெறும் சூத்திரமா எல்லாத்தையும் முடிஞ்ச புக்கே கூட போட்டுடலாம்னு நினைக்கிறேன். புக்கே போட்டு அனுப்புறேன். ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாங்கிய காரிக்கா ரெஃபரன்ஸுக்கு இருக்கணும்,
அப்புறம் யோக சூத்திரம் ரெஃபரன்ஸ் இருக்கணும். இனிமேல் பார்க்க போகிறதுல எல்லாத்துலேயும் பக்கத்தில் இது வச்சுக்கணும். கீதா இருக்கணும் கையில், யோக சூத்திரம் இருக்கணும், சாங்கிகாரிக்கா இருக்கணும். இந்த 3 இருந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பார்த்தோம் அப்படின்னாலும் இருக்கணும். அதே மாதிரி தைத்திரியம் பார்க்க போகிறோம், அதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இனிமேல் என்ன பார்த்தாலும் பக்கத்தில் வச்சுக்கணும். ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னால் உடனே அங்கே ஓடி போய் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். நான் அனுப்பி வைக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுங்க, மனனம் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடங்காத குதிரை, அரேபிய குதிரை மாதிரி இந்த யோக சாஸ்திரம். முதல் பாதம் மட்டும்தான் வாஸ்தவத்தில். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதத்தை எடுத்து வச்சுட்டு என்னது முதல் சூத்திரம் என்னது? ததா அதாத்தோ அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம். அவ்வளோதான். அது உபதேசம் பண்ண போதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் என்னது? யோக சித்த விருத்தி நிரோதக. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் அது சம்பந்தமா சூத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் ததா திருஷ்டிக்கு சொரூபி அவஸ்தானம். இப்போ அது 3வது சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் சம்பந்தம். 3வது சூத்திரத்தோட எத்தனை சூத்திரங்கள் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ததா திருஷ்டிக்கு சொரூபி அவஸ்தானம். அதுக்கப்புறம் விற்பி சாரூப்பியம் இத்தரத்தை. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பிக்கு ஏற்ற மாதிரி தான் பர்சனாலிட்டி, மற்றவங்களோட பர்சனாலிட்டிலாம் அப்படின்னு முதல் பாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற 3 பாதங்களையும் ஒன்று சிமிலராக இருக்கும், இல்லைன்னா சாதனையாக இருக்கும். என்ன அப்படின்னு பாருங்க. ஒன்று சாதனா பாதத்தில் இருக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான சாதனங்கள், ஒவ்வொரு பார்ட்டியும் அடையும் போது என்னென்ன விபூதி, அப்புறம் கடைசி விபூதி எது அப்படின்னா கைவல்யம் தான் கடைசி விபூதி நமக்கு அப்படின்னு ஒரு பாதத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சாஸ்திரம் நல்லா வந்துடும். என் வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரி பண்ண வேண்டியது உங்களோட பொருள். கையில் எடுத்து கொடுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி காப்பாற்றி ஒரு அப்பா வந்து சொத்து எழுதி வச்சோன்னே அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது பிள்ளைங்களோட வேலை. அதை விருத்தி பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனனம் பண்ணுங்க. தூக்கி புக்கெல்லாம் வந்து ஓரமாக போட்டுறாதீங்க. பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சூத்திரத்தை மெதுவாக ஆரம்பத்துலேருந்து மெதுவாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன் ஒரு 2-3 வருஷம் அப்படியே கையிலே வச்சுருந்தா ஃபெமிலியர் ஆகிடும், ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். என்னென்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சிடும். சமயம் இருக்கும்போது ஏதாவது டவுட் வந்தாலும் போட்டு கேட்டுக்கலாம். யூடியூப்ல எல்லாம் கிளாஸஸ்லாம் இருக்குது. அதனால இதை நல்லா கேரி பண்ணுங்க. பெரிய பொக்கிஷம் இது மாதிரி ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், சித்தாந்தம் கூட வந்து யோக சாதனம். கட்டோபனிஷத்தில் வந்து மந்திரம், கடைசி மந்திரம் இதுதான் சொல்றார். மிருத்யு பகவான் வந்து நச்சிகேதஸ்க்கு என்ன பண்றார்? வெறும் சித்தாந்தத்தை மட்டும் கொடுக்கல, வித்யாவையும் கொடுத்தார், யோக விதியையும் கொடுக்கிறார். அச்சீவ் பண்றதுக்கு யோகம், சித்தாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம்ன்றது சித்தாந்தம். இந்த 2 நமக்கு உள்ள வரணும். அதனால பூரணமா இந்த சாஸ்திரம் முடியுது இதோட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9:30 மணி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்காது. இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியம் ஆரம்பிக்க போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே நம்ம இது பண்ணலாம். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருப்போம். ஒரு பட்சமும் எவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம். ஃப்ரீயாக இருந்துட்டு திரும்ப ஆரம்பிக்கும். மற்ற 2 பாடம் எப்பவும் போல போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து பாடம் கேட்டதுக்கு நான் தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஐயோ இப்போ இல்லை பாடம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா டீச்சர்னா இல்லை, பாடம் கேட்கறதுக்கு டீச்சர் யாரும் இல்லைன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்த ரூமில் பேசிகிட்டு இருக்க முடியும்? ஸ்டூடெண்ட் வேணும் இல்லை? அதான் 2 பேரும் பரஸ்பரம். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வித்யா வந்து பார்த்தீங்கன்னா வளரும். நல்லது. பார்ப்போம். டிசம்பர்லலாம் புக்காக கொண்டு வந்துடலாம். டிசம்பரில் நல்ல புக்காக கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஒரு புக்காக ஸ்பைரல் போட்டு வச்சுங்க. இப்போ நான் ஒன்று வச்சுருக்கேன். 3 பாதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்திருக்கு. பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 250 பேஜ் கிட்ட, ஒரு 300 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஒரு பாதத்தையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுவே வந்து ரொம்ப பெரிய பொசிஷன் தான்.